வெல்கம் டு செங்கஜெய் தமிழ். என்ன ஒரு பெரிய நியூஸ் வெளியில வந்திருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு நியூஸ் வெளியில வந்துச்சு. என்னன்னா, only 5.1 lakh students have registered for JEE Main 2025 so far அப்படின்னு வந்திருக்கு. என்ன ஒரு பெரிய இது எதுக்கு பெரிய நியூஸ் அப்படி எதிர்பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா, இதே டைம் இந்த டைம் பீரியட்லயே போன வருஷம் ரெஜிஸ்டர் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 5 lakh people ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. என்ன ஒரு பெரிய குட் நியூஸ் இந்த நியூஸ்ல அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட இன்னைக்கு 13 நவம்பர் நமக்கு இன்னும் ஒரு 9 நாள் தான் இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிய. சோ இது வரைக்கும் அப்ளை பண்ண பசங்க, அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் அப்ளை பண்ற பசங்க கிட்டத்தட்ட நீங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதே ஒரு கிட்டத்தட்ட 8 lakhs 9 lakhs 10 lakhs ஆர் தி மேக்ஸிமம். ஏன்னா இதுல என்ன நமக்கு பெரிய குட் நியூஸ் அப்படி சொல்லும் போது, நமக்கு கட் ஆஃப் கம்மியா வரும், நம்மளுக்கு எப்படி சொல்றது, கம்மியான மார்க்ஸ் வாங்கினாலே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு பெரிய குட் நியூஸ். ஏன்னா இப்ப நார்மலாவே ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு கம்மியான பேர் தான் எழுதுவாங்க, செகண்ட் செஷன் அதிகமான பேர் எழுதுவாங்க. அந்த எப்பவுமே நான் சொல்லிட்டு இருக்க ஒரே ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எழுதும் போது ஃபர்ஸ்ட் செஷன்ல எழுதிருங்க, கம்மியான மார்க்குக்கு மோர் பர்சன்டேஜ் வரும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், அதுதான் இப்போ சொல்றேன். நான் ரொம்ப கம்மியான அப்ளிகன்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓபிசி என்சிஎல் ஸ்டூடெண்ட்ஸும் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இன்னும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா சர்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது கரெக்ட் தான். வந்தா கூட கிட்டத்தட்ட ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பயப்படுறாங்க, நான் ஜெனரல் கேட்டகரியில போயிடணும், ஜெனரல் கேட்டகரி நிறைய பயப்படுறாங்க. ஸோ அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், இனிமே அப்ளை பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய அட்வான்டேஜ். அப்ளை பண்ணாதவங்க கொஞ்சம் கஷ்டம். அதுல மோஸ்ட் அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. இதுக்காக சொல்றேன், ஒரு கம்மியான மார்க்ஸ் வாங்கினாலே அதிகமான பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அதிகமான பர்சன்டேஜ் கிடைச்சிரும். அதிகமான பர்சன்டேஜ் வந்தீங்கன்னா அதிகமான ரேங்க் உண்டு. அதுக்கு தான் சொல்றேன். எந்த ஒரு வீடியோ இதுக்கு இந்த வீடியோ நான் கொண்டு வந்தேன்னா ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்கு மட்டும் தான் கொண்டு வந்தேன். நிறைய பேர் அப்ளை பண்ணாத நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால சீக்கிரமா அப்ளை பண்ணிருங்க. டாக்குமெண்ட்ஸ் டக்குன்னு ரெடி பண்ணுங்க. இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க, ஓகே ஃபர்ஸ்ட் விட்டுலாம், நம்ம பொறுமையா டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு பொறுமையா கரெக்டா நம்ம செகண்ட் எழுதலாம் நினைப்பீங்க. பட் ஆனா செகண்ட் இருக்கிறது அதிகமா அடிக்க போது என்னது ரெஜிஸ்ட்ரேஷன் அடிக்க போகுது. அதனால இந்த செஷனே ரிசர்வ் பண்ணாங்க, சீக்கிரமா ரிசர்வ் பண்ணிருங்க. பண்ணவங்க வெரி குட். நான் அடுத்த வீடியோஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு இருக்கேன். கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி, கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் போட்டே இருக்கேன். இந்த ஒரு 2 மாசம் இருக்கு, 2 மாசம் டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லா போட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். என்னன்னா சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன ஒரு பெரிய குட் நியூஸ் இது சொல்லும் போது, கம்மியான மார்க்ஸ் வாங்கினாலே அதிகமா பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு. நம்ம 150 வாங்கினா 97 96 அப்படி சொல்லிட்டு இருந்தேன். நம்ம இப்போ 130 120 அந்த ரேஞ்சில் வாங்கினாலே நமக்கு 96 97 வாய்ப்பு இருக்கு. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால அந்த நம்ம 96 97% மேல எப்படி வாங்குறது, 99% எப்படி வாங்குறது, அதுக்கு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேக்ஸ் தனியாக வீடியோஸ் போடுறேன். வேற டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா கேளுங்க. எல்லாத்துக்கும் வீடியோஸ் போட்டே இருப்பேன். வாட்ஸ்அப் ஜாயின் சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிபி பேஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஸோ ஸ்டேட் ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.